நீதிபதிகளின் சொல்லப்படும் தீர்ப்புகள் எதன் அடிப்படையில் இருக்குது என்றதை ஆராயணுமா, ஆராய்வுக்கு உட்பட்டதா என்று கேட்டால் அது உள்ளுக்குள்ள இருந்தாலும் அது வெளிப்படுத்த முடியாத தரம் தான் இருக்கு. வழக்கறிஞர் 20-30 வருஷம் பணியாற்ற பிறகு பல்வேறு நீதிபதியாக இருந்து பல வழக்குகளை பார்த்தவங்க தான் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த நீதிபதி என்ற நாற்காலியில் அமரும்போது அவங்களுக்கு அரசு சார்புடையதாகவோ கட்சி சார்புடையதாகவோ ஒரு சமூக அமைப்பு சார்புடையதாகவோ இயங்க முடியாதுதான். ஏன்னா வக்கீலாக இருக்கிற வரைக்கும் அது மாதிரி இருக்கலாம், கட்சி சார்புடையதாக இருக்கலாம், ஒரு சமூக சார்புடையதாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, வருமானத்துக்காக, பொருளாதார ரீதியாக உயர்வுக்காக அது மாதிரி இருக்கும். இந்த அடிப்படையில் தான் லாயர் இஸ் லையர்ன்னுவாங்க. ஆனால் ஒரு நீதிபதி ஆன பின்பு அவர் சட்டம், அரசியலமைப்பு, ஆதாரங்கள், நியாய அடிப்படையில் தான் அங்கே இது பண்ணும். ஏன்னா நீதிமன்றன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த அமைப்புடைய பேர் நீதி, அதை காப்பவர் நீதிபதியாக இருக்கின்றார். அதனால் நீதிபதின்றது ஒரு தனிநபர் கிடையாது, அது ஒரு அமைப்பு. அது அந்த அரசியலமைப்புன்றதை பாதுகாக்கிறவங்க. நீதிபதிகளை விமர்சனத்துக்கு உட்பட்டவர்களா என்றால் நீதிபதிகளை விட அவர்கள் கொடுக்கும் தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த தீர்ப்பு அதுக்கு முரணாக இருக்கு, அந்த சட்டப்பிரிவுக்கு எதிராக இருக்கு என்று சொல்லலாம். ஆனால் அந்த நீதிபதியை ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார், ஒரு கட்சி சார்புடையதாக இருக்கிறார், ஒரு சமூகத்தின் சார்புடையதாக இருக்கிறார் என்றது சொல்வது அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலேயே, அந்த நீதித்துறை மேலேயே தாக்குதல் தொடுப்பதாக தான் இருக்கு. ஏன்னா அது நீதிபதியாக அந்த பதவியில் உட்காரவங்களுக்கு அந்த அரசியலமைப்புக்கு அந்த தனிநபர் ஒரு அரசு கொடுக்குற மரியாதை கொடுத்தது ஆகும். இந்த நாட்டின் ஜனாதிபதியோ பிரதமரையோ உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டவங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். இதே தான் நீதித்துறைக்கும். நீங்கள் வக்கீலாக இருக்கிறவங்களும் எப்படி வேணா அவங்களுடைய பொருளாதார வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த நீதித்துறைக்குன்னு அந்த அமைப்பு அந்த இதில் அமரும் போது ஒருதலைபட்சமாக அங்கே சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது.